எங்க வேல்மாறல் நடக்குதோ அந்த இடம் ஆறுபடை வீட்டுக்கு சமமாக மாறும். அந்த இடம் ஆறுபடை இன்னைக்கு நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆறுபடை வீட்டுக்கு போனா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது சத்தியம். எப்ப வேல்மாறல் வழிபாடு தொடங்கினாலும் உத்தரவு எங்கிருந்து வரும்னு நினைக்கிறீங்க? இங்க இந்த வேலுக்குள்ள இங்க இருக்கிற அந்த வேலுக்குள்ள யார் இருக்கிறான்னு நினைச்சீங்கன்னா அந்த திருச்செந்தூர் ஆண்டவன் விரும்பி வந்து உட்கார்ந்த வேல். இந்த வேல் திருச்செந்தூர் ஆண்டவன் அந்த வேலுக்குள்ள சாமி இருக்கிறார், திருச்செந்தூர் ஆண்டவன் இருக்கிறார். இன்னைக்கும் அதுக்கு நடக்கிறதுக்கு என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் வேல்மாறல் நடக்கும்போது எப்படியாவது வந்து பன்னீரில விபூதி கையில வந்து விடும். சாமி கொண்டு வந்து கொடுத்துருவார், உத்தரவு கொடுத்தாச்சு அப்படின்னு. எல்லா இடத்துலையும் கிடைச்சிருக்குது. இங்க மட்டும் இல்லை, எல்லா வெளிநாடுலையும் கிடைச்சிருக்குது. அப்படின்னா என்னன்னா ஒரு உண்மையை புரிஞ்சுக்கங்க. சுவாமி உத்தரவு கொடுத்து சுவாமியினால் நடக்கக்கூடிய அற்புதமான மகா மந்திர வழிபாடு.